வீட்டில் குர்பானி கறி இருந்துச்சுன்னா இந்த மட்டன் சாப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்சுக்கு செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். பிள்ளைங்க இதை சும்மாவே எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த சாப்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கள் ஊரில் இதை பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்னே சொல்லலாம். இப்போ இந்த மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். நான் இன்றைக்கி இந்த மட்டன் சாப்ஸை குர்பானி கறியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்குன்னு கூட கறி வாங்கி ட்ரை பண்ணலாம். உண்மையிலே இது அந்தளவுக்கு ஒர்த்தான ரெசிபி. நீங்கள் இது மட்டனில் மட்டும் இல்லை, பீஃப் இல்லைனா சிக்கனில் கூட செஞ்சுக்கலாம். அதுவுமே நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாப்ஸ் பண்ணுறதுக்கு நான் கறியை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது குர்பானி கறிங்கிறதுனால கறி கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் எலும்பும் சேர்த்து இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்த குர்பானி கறியில் ஒரு கறி பாக்கெட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது ஒரு 1/2 kg அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கறியை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த சாப்ஸை நாங்கள் லஞ்சுக்கு தான் செய்வோம். எலும்பு சாம்பார் இல்லைனா வந்து தால்ச்சா, அப்படி இல்லைனா ஒரு பருப்பான இருந்தாலே போதும். இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இந்த கறி கொஞ்சம் ஊறி வரட்டும். நான் குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறேன். ஸோ அதிலேயே பரட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் விட கொஞ்சம் நிறைய வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா இடித்து வச்சுக்கிறேன். நாம் இதை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம் மிக்சியில். பட் இந்த மாதிரி நம்ம முதல்ல இடிச்சிட்டு அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைஞ்சி வந்துடும். நான் இதில் காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகு போட்டிருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு காரம் நல்லா தூக்கலாக இருந்துச்சுன்னா இந்த சாப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 பல்லாரி வெங்காயம், 1 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை தாராளமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சாப்பிடாத பிள்ளைங்களை இந்த மாதிரி கூட வந்து சாப்பிட வச்சுக்கலாம். நாம் இதில் கருவேப்பிலை நிறைய சேர்க்கிறதுனால இந்த சாப்ஸோட ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு இதெல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1-2 அரையாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படியே குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வரும்போதே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இந்த சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதோட ஸ்மெல் எல்லாம் அவ்வளோ தூக்கலாக வந்து இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு இந்த தண்ணி வந்து போதும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வேக வச்சுக்கணும். இது குர்பானி கறி, ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரு 10 விசில் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து நம்ம எப்பவும் கடையில் வாங்குற மாதிரி மட்டன் வாங்குனீங்கன்னா ஒரு 5 விசில் கூட போதும். சப்போஸ் இந்த சாப்ஸை நீங்கள் சிக்கனில் பண்ணுறீங்கன்னா குக்கர் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அப்படியே வந்து சாப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபியை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயமாக நான் இதை ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 விசிலில் கறியும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த கறியில் நிறைய தண்ணி விட்டுருக்கு. இது குர்பானி கறி, ஸோ கட்டாயமாக நிறைய தண்ணி விடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வத்த வச்சு எடுத்துக்கணும். இதுக்கடையில் நான் ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் நமக்கு வந்து போதும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். நாம் இந்த சாப்ஸை இந்த முட்டையில் முக்கி தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதில் மஞ்சள் கருவும் சேர்த்து போட்டுக்கலாம். பட் அந்த மஞ்சள் கரு வாடை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் மஞ்சள் கருவும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில இந்த கறியானமும் நல்லா வத்தி வந்துருச்சு. ஸோ இந்த கறியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுருவோம். பட் நம்ம இந்த ஆணத்தை வந்து வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இது சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக வந்து இருக்கும். இந்த கிரேவியை நல்லா வத்த வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஆயிலும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் கிரேவியை நல்லா சூடான சோறில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கூடவே இந்த பருப்பானமும் இந்த மட்டன் சாப்ஸ் இருந்தால் போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா வத்த வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கறியில் உள்ள ஸ்டாக் எல்லாமே இந்த ஆணத்தில் தான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கட்டாயமாக சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. இனி இந்த சாப்ஸை முட்டையில் முக்கி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். பட் நீங்கள் முட்டையில் முக்கிறதுக்கு முன்னாடி இந்த கறி வந்து நல்லா ஆறி வந்திருக்கணும். ஏன்னா கறி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டையில் முக்கும் போதே முட்டை வந்து வெந்துடும். ஸோ இந்த கறியை நல்லா ஆற விட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது பொரிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். கறி எல்லாமே உள்ளே வந்து சூப்பராக வெந்திருக்கும். ஜஸ்ட் அந்த அவுட்டர் லேயர் மட்டும் பொரிஞ்சு வந்தால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதும் அந்த முட்டை பொரிஞ்சு வெள்ளையாக இருக்கும். அதுக்கு பிறகு லேசாக ப்ரௌனாக வந்து கலர் மாதிரி வரும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த பிறகு எடுத்துடுங்க. நான் சொன்ன மாதிரி பெப்பர் மட்டும் கொஞ்சம் கூடவாக போடுங்க. இதில் பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்க்கிறோம். பட் பெப்பரோட அளவு தான் இதுக்கு வந்து அதிகமாக இருக்கணும். நான் என் மகளுக்காக தான் காரம் வந்து கம்மியாக போட்டிருந்தேன். அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மட்டன் சாப்ஸ் வந்து சாப்பிட்றா. அவளுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அவங்களும் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவ்வளோதான், மட்டன் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.